ஸ்மிருதி பற்றி பாப்தாதா தந்துள்ள மகா வாக்கியம். 1. சரீரத்திற்கு அஸ்திவாரமாக இருப்பது சுவாசம். அதுபோல பிராமண வாழ்வின் அஸ்திவாரம் ஸ்மிருதி. இது ஸ்மிருதியில் இருக்கட்டும். பிராமண பிறவி விசேஷமானது, சாதாரணமானது அல்ல. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவுடன் நமது பாகம் உயர்ந்ததாக இருக்கிறது. உயர்ந்த பாகத்தை புரியும்போது எனது எண்ணம், சொல் ஒவ்வொன்றும் விசேஷமானது, சாதாரணமாக இருக்க முடியாது. அவ்யக்தவாணி 30-4-83. 2. இந்த சிரேஷ்ட பிராமண வாழ்வின் ஸ்மிருதியின் ஆயுள் நீண்டு உள்ளதா, குறுகி உள்ளதா? அடிக்கடி ஸ்மிருதி எனில் உயிரோடு இருப்பது, மறப்பது எனில் இறப்பது. இக்கணக்குத்தான் ஆயுளை அறிவதாகும். 26-6-74. 3. மூச்சுக்கு மூச்சு ஸ்மிருதியில் இருப்பதே சமர்ப்பணம் ஆகும். ஒவ்வொரு மூச்சிலும் ஸ்மிருதி இருந்தால் அதன் அடையாளம் மலர்ந்த முகம். சகனசீலதா இருக்கும் அளவுக்கு சக்தி இருக்கும். மூச்சுக்கு மூச்சு ஸ்மிருதியில் இருப்பவரிடம் சகனசீலதா குணம் இருக்கும். சகனசீலதா இருப்பதால் முகம் மலர்ந்தும் சக்தி நிறைந்தும் இருக்கும். 25-1-69. 4. ஸ்மிருதியை விடாத போது மறதி எங்கிருந்து வரும்? பழைய சமஸ்கார் பந்தனம் இருப்பதற்கான காரணமே மறதிதான். மறதி இருந்தால் நிறைய விக்னம் வரும். ஸ்மிருதியை பலம் வாய்ந்ததாக ஆக்கி விட்டால் மறதி தானாக போய்விடும். 20-10-69. 5. தோல்விக்கு காரணம் சக்தி இல்லாமை. சக்தி குறைவால் மாயாவிடம் தோற்கிறீர்கள். சர்வசக்திவான் பாபா ஸ்மிருதியில் இருக்கும்போது சர்வசக்திவானின் குழந்தை ஆன காரணத்தால் வெற்றி பிறப்புரிமை ஆகிவிட்டது. ஒவ்வொரு வினாடியிலும் வெற்றி அடங்கியே இருக்க வேண்டும். இப்போது வெற்றி நமது நாரா என்ற ஸ்மிருதியில் இருங்கள். 24-8-71. 6. ஒரு அடி எடுத்து வையுங்கள். பாப்தாதா 1000 அடி எடுத்து வைத்து உங்கள் முன் வருவார். இந்த மகா வாக்கியத்தில் பாப்தாதாவின் கட்டளையும் உள்ளது, வாக்குறுதியும் உள்ளது. இப்படி உற்சாகம், ஆர்வத்தை தரும் மகா வாக்கியத்தை எப்போதும் ஸ்மிருதியில் வைக்க வேண்டும். உங்களின் தைரியம், பாபாவின் உதவி இரண்டும் சேரும்போது சகஜம் ஆகிவிடும். நீங்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். சூரிய வம்ச ராஜ்யம் செய்தவர் என்னவாக இருந்தனர்? எப்படி ராஜ்யம் செய்தனர்? எந்த சக்தியின் ஆதாரத்தில் ராஜ்யம் செய்தனர்? இந்த ஸ்மிருதி மற்றும் இப்போது சங்கம யுகத்தில்
ஈஸ்வரிய குலத்தின் ஸ்மிருதி. இந்த இரு ஸ்மிருதி புத்தியில் வந்தவுடனே நம்மிடம் சக்தி வந்துவிடும். இந்த சக்தி மூலம் மாயாவை எதிர்கொள்வது சகஜம் ஆகிவிடும். ஸ்மிருதி மூலம் முதலில் தன்னிடம் சக்தியினை கொண்டு வந்து பிறகு காரியம் செய்யுங்கள். ஸ்மிருதி மூலம் சக்தியினை கொண்டு வரும்போது பலமின்மை பலம் முடிந்து போகும். ஸ்மிருதியை சக்திசாலி ஆக்குவதால் சொரூபமும் சக்தி நிறைந்ததாக ஆகிவிடும். எது சகஜமோ அது நிரந்தரம் ஆகிவிடும். 30:5-71. 7. ஆத்மாவின் வீடு சாந்தி தாமம். அமிர்த வேளை நேரத்தில் தானாகவே சைலன்ஸ் இருக்கிறது. சைலன்ஸ் காரணத்தால் சாந்த சொரூப நிலை மற்றும் சாந்திதாம நிவாசி ஆவதற்கான நிலையினை சகஜமாக தாரணை செய்ய முடியும். என்ன ஸ்ரீமத் நமக்கு கிடைத்துள்ளதோ அதை பிரம்ம முகூர்த்த சமயத்தில் ஸ்மிருதியில் கொண்டு வந்தால் அது ஆகிவிடும். அமிர்த வேளையின் உதவி ஸ்ரீமத் மூலம் ஸ்மிருதியை சக்திசாலி ஆக்க முடியும். அமிர்த வேளைக்கு அந்த அளவு மதிப்பு தர வேண்டும். ஸ்ரீமத் எப்படியோ அதன் பிரமாணம் சமயத்தை அறிந்து சமயப்படி காரியம் செய்தால் மிக சகஜமாக அனைத்து பிராப்திகளை பெற முடியும். பின் உழைப்பிலிருந்து விடுபடலாம். 24:6-72. 8. ஸ்தூலமான பொருளும் என்னுடையதாக இருக்கும்போது அதன் நினைவு தானாக வருகிறது. நிராகாரி சொரூபம் என்னுடையதாக இருக்கும்போது அது ஸ்மிருதியில் சதா சகஜமாக இருக்க வேண்டும். நிராகாரி சொரூபம் நமது நிஜம் மற்றும் அவிநாசி சொரூபம் ஆகும். இதை நினைப்பதில் சிரமம் எதற்கு? அறிந்த பின் ஸ்மிருதியில் சகஜமாக இருந்திட வேண்டும். இந்த ஸ்மிருதி சொரூப அபியாசத்தில் ஆழமாக செல்லுங்கள். ஒவ்வொரு குணத்தின் ஆழத்தில் செல்லுங்கள். அந்தர்முகி ஆகி ஆழத்தில் செல்வதால் புது புது அனுபவத்தை உணரலாம். 25:1-74. 9. தொடர்பு மூலம் ஸ்மிருதியும் வாதாவரன் வாயுமண்டலம் மூலம் உள் உணர்வும் உருவாகிறது. அமிர்த வேளை முதல் இரவு வரை நாள் முழுவதும் சிரேஷ்ட தொடர்பு, சுத்த வாதாவரன், சாந்த வாயுமண்டலம் இருக்கும்போது ஸ்மிருதியும் உள் உணர்வும் சிரேஷ்டம் ஆகிவிடும். நாடகத்தில் இந்த பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கும்போது அதன் லாபத்தை எடுக்க முடியாதா? 22:74. 10. நிச்சயம் மூலமே வெற்றி கிடைக்கும். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன். இந்த நிச்சய ஸ்மிருதி நிரந்தரம் சக்தி வாய்ந்ததாக இல்லை எனில் வெற்றி எப்படி கிடைக்கும்? மஜ்ஜீவா பிராமண ஜென்மம், சம்பந்தம், காரியம், சுயஸ்வரூபம் இந்த ஸ்மிருதி எப்போதும் இருக்க வேண்டும்.
வெற்றி நமது இலக்கு. அதற்கான மார்க்கம் நிரந்தர ஸ்மிருதி ஆகும். 9-2-75. 11. சதா ஸ்மிருதி சொரூபம். சக்தி சொரூபம்தான் ஜோதியின் அடையாளம். ஸ்மிருதிக்கும் சக்திக்கும் இடையில் சம்பந்தம் உள்ளது. நான் பாபாவின் குழந்தை என்ற ஸ்மிருதி உள்ளது. ஆனால் சக்தி இல்லை என சிலர் கூறுகிறார்கள். ஒருபோதும் அப்படி இருக்க முடியாது. ஸ்மிருதி இருப்பின் அங்கு சக்தி இருக்கும். 2-2-77. 12. மாயா நம்மிடம் யுத்தம் புரிய வரக்கூடாது. நமஸ்காரம் செய்ய வரட்டும். அடிக்கடி ஸ்மிருதியில் இருப்பது இதுவே மாயாவுக்கு போடும் பூட்டாகும். நான் பாபாவினுடையவனாகத்தான் இருக்கிறேன் எனில் ஸ்மிருதி சொரூபம் இருக்க வேண்டும். குஷி இருக்க வேண்டும். ஆஸ்தி பிராப்தம் ஆக வேண்டும். ஒவ்வொரு வினாடி சுயம் சக்தி நிறைந்த அனுபவத்தை செய்யுங்கள். 13-4-83. 13. நான் சிம்மாசனத்தில் தக்த நசீன் அமர்ந்திருக்கிறேன். இந்த ஸ்மிருதி சதா இருக்கட்டும். தக்த நசீன் ஆவதற்கான வாக்கியம் கிடைத்திருக்கிறது. சிரேஷ்ட சிம்மாசனம் மற்றும் வாக்கியம் பெற்ற ஆத்மா நான். இதே போதை குஷி சதா இருக்கட்டும். அமிர்த வேளை முதல் இரவு யோக நித்திரை வரை விதவித ஸ்மிருதி சொரூபம் அனுபவம் உள்ளவரே இறுதியில் ஸ்மிருதி சொரூப கேள்வியில் பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். பிராமண வாழ்வு பகவானிடம் சர்வ சம்பந்தம் அனுபவம் செய்யும் நிறைவான வாழ்வு ஆகும். ஒரு சம்பந்தம் பாபாவிடம் குறைவானாலும் அந்த சம்பந்தம் நம்மை உலகின் பக்கம் ஈர்த்துவிடும். பகவான் சர்வ சம்பந்தம் மூலம் நம்மிடம் வர தயாராக இருக்கும்போது அதன் லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொன்னான வாய்ப்பு இந்த சமயம் தவிர வேறு எப்போதும் கிடைக்காது. ஆகவே சர்வ சம்பந்தத்திலும் ஸ்மிருதி சொரூபம் ஆக வேண்டும். இதில்தான் மகிழ்ச்சி உள்ளது, அதாவது மஜா உள்ளது. 14-10-87. 14. ஒருபோதும் லௌகீக விஷயங்களை யோசனையில் வைத்து தீர்வு காணக்கூடாது. கடந்து போனவைகளை புத்தியில் வைப்பதால் புத்தி அந்த பக்கமே செல்லும். தீர்வு காண்பது சிரமம் ஆகிவிடும். லௌகீக உள் உணர்வை மறந்து தன்னை ஆத்மா என புரிந்து பின்பு தீர்வு காணும்போதே சரியான தீர்வு பெற முடியும். இதற்கே விகர்மாஜீத் சிம்மாசனம் என கூறப்படுகிறது. அலௌகீக ஆத்மீக நிலையே விகர்மாஜீத் நிலைக்கான சிம்மாசனம் ஆகும். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து தீர்வு காண வேண்டும். 22-1-88. ஓம் சாந்தி.